Welcome students. நம்ம இந்த வீடியோவில் some formal definitions of a function. பொதுவாக ஒரு ஃபங்க்ஷன்னா அதுக்கு என்ன டெஃபினிஷன், என்ன வரையறை என்பதை நாம் பார்ப்போம். அதுக்கு முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏங்கிற ஒரு டொமைன் எடுத்துக்கங்க, பிங்கிற ஒரு டொமைன் எடுத்துக்கங்க. ஏங்கிற டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் பிங்கிற டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஃபங்க்ஷன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா, a function relates each element of a set with exactly one element of the another set. அதாவது ஒரு ஃபங்க்ஷன்லாம் என்னங்கிறாங்கன்னா, அதாவது ஒரு டொமைன் ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் டொமைன் பியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு எலிமெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போ இந்த ஃபிகர் 1 எடுத்துக்கங்க. ஃபிகர் 1 இப்போ இதில் மொத்தம் 5 எலிமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பியில் இருக்கக்கூடிய இன்னொரு எலிமெண்ட்டுக்கு சம்மந்தப்படுத்தப்பட்டிருப்பதை பார்ப்பீங்க. ஸோ அப்போ டெஃபினெட்லி இட் இஸ் அ ஃபங்க்ஷன். அதாவது டெஃபினேஷன் பிரகாரம் a function relates each element of a set with exactly one element of another set. அப்போ ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பிங்கிற செட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு எலிமெண்ட்டுக்கு பொருத்தப்பட்டிருக்க வேண்டும், படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திஸ் இஸ் அ ஃபிகர் 1 இஸ் அ ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபங்க்ஷன். இதுக்கு அடுத்தது ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சின்ன விதிமுறைகள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். முதலாவது விதிமுறை என்னென்னா, ஈச் எலிமெண்ட் மீன்ஸ் தட் எவ்ரி எலிமெண்ட் இன் ஏ இஸ் ரிலேட்டட் டு சம் எலிமெண்ட் இன் பி. அப்போது ஏழு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பியில் இருக்கக்கூடிய இன்னொரு எலிமெண்ட்டுக்கு ஏதேனும் ஒரு எலிமெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபிகர் 2 இதை ஃபிகர் 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு நம்ம ஃபங்க்ஷனான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணோம். முதல் 2 விதிகளை பார்த்துருக்கலாம். முதல் விதி ஏழு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டிருக்க வேண்டும். ரெண்டாவது விதி என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாக்ட்லி 1 மீன்ஸ் ஏதேனும் ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் சம்மந்தப்பட்டிருக்கணும். எக்ஸாக்ட்லி 1 மீன்ஸ் தட் a function is single valued. It will not give back 2 or more values for the same input. அதாவது ஏழு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு எலிமெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டு இருக்க வேண்டும். பட் இரண்டாவது விதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏழு இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் பியில் இருக்கக்கூடிய 2 எலிமெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடாது. அப்போ ஏங்கிற ஒரு டொமைன், பிங்கிற ஒரு கோடொமைன் இருக்குங்க. இப்போ இந்த ஃபிகர் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் பியில் இருக்கக்கூடிய 2 எலிமெண்ட்டுக்கு சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அது நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னாவே தெரியும் எப்படி ஒரு ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் மூலிமா. உதாரணத்துக்கு ஒரு சர்க்கிள் எடுத்துக்கங்க. சர்க்கிளினுடைய ஏரியாவை எடுத்துக்கங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு πr² அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஒரே வேல்யூக்கு 7 இருக்கக்கூடிய இப்போ ஆறுங்கிறது ஒரு 2 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த 2ங்கிறது πr² யூஸ் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு 2 மதிப்பு கிடைக்கும். ஸோ அதனால் 7 இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் பியில் இருக்கக்கூடிய 2 எலிமெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டிருப்பதுனால ஃபிகர் 2 இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இதனால் புரிஞ்சுக்கணும். இதான் ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப். ஆனால் இந்த ஃபிகர் 3ல் பாருங்கள், 7 இருக்கக்கூடிய 2 எலிமெண்ட் பியில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. பட் இதை ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் சொல்லலாம்?
அப்போது ஏக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 சென்டிமீட்டருங்கிற வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க, 2 சென்டிமீட்டர். அப்போ வந்து பியில் வந்து ஒரு ஏரியா வந்து ஏதோ ஒரு எலிமெண்ட்டாக வந்து கிடைக்குது. இதையே ஏன் நம்ம மறுபடியும் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்னு வந்து கொடுக்கக்கூடாது? கொடுக்கலாம் இல்லைங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 எலிமெண்ட்டுக்கு இல்லையா ஒரே மதிப்பு வந்து கிடைக்குது. அப்போ ஃபிகர் 3 வந்து நாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து சொல்ல முடியும். அப்போ ஃபிகர் ஏ வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன், ஃபிகர் 1 வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன், ஃபிகர் 2 வந்து இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன், ஃபிகர் 3 வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது ஃபிகர் 4 வந்து எடுத்துக்கங்க. இப்போ இந்த ஃபிகர் 4 வந்து நம்ம இப்போ கற்றுக்கிட்ட ரூல்ஸ்லேருந்து, அதாவது என்ன ரூல்ஸ் கற்றுக்கிட்டோம்? ஏங்கிற ஒரு டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பியில் டொமைனில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு எலிமெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டு இருக்க வேண்டும். அதே மாதிரி ஏன்னு இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டுக்கு பியில் வந்து 2 மதிப்புகளுக்கு பொருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. இதுதான் வந்து விதி. இப்போ இந்த 2 விதியை வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஏதேனும் ஒரு எலிமெண்ட்டுக்கு பொருத்தப்பட்டு இருக்கிறதா, அல்லது ஒரே எலிமெண்ட் வந்து 2 எலிமெண்ட்டுக்கு பொருத்தப்பட்டு இருக்கா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலிமெண்ட்டுக்கு பொருத்தப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபிகர் 4 வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப்பாக இல்லையாங்கிறத வந்து நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அப்போ ஃபிகர் எக்ஸில் 1ங்கிறது வந்து ஃபிகர் ஒயில் 2ங்கிற ஒரு மதிப்புக்கு பொருத்தப்பட்டு இருக்கிறது, 2ங்கிறது வந்து 3ங்கிற ஒரு மதிப்புக்கு பொருத்தப்பட்டு இருக்கிறது. 5ங்கிறது பார்த்திங்கன்னா 4ங்கிற எலிமெண்ட், மறுபடியும் 5ங்கிற எலிமெண்ட், 7ங்கிற எலிமெண்ட்டுக்கு வந்து ஃபிகர் ஒயில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அப்போ ஒரே மதிப்பு 5ங்கிறது வந்து 3 மதிப்புகளுக்கு பொருத்தப்பட்டு இருக்கிறது. அது பொருத்த முடியாது. 5ங்கிறதுக்கு எப்படி பையார் ஸ்கொயரில் கொடுத்தீங்கன்னா 3 மதிப்பு கிடைக்கும்? கண்டிப்பாக வந்து கிடைக்காது. இன்னொரு விதி என்னென்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டும் டொமைனில் இருந்து கோடொமைனுக்கு ஏதேனும் ஒரு எலிமெண்ட்டு கூட பொருத்தப்பட்டு இருக்க வேண்டும் என்பது தான் விதி. ஆனால் 4, 3 எந்த எலிமெண்ட்டுக்கும் பொருத்தப்படலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிகர் 4 வந்து இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். This is not a function. இப்போ அதுக்கு அடுத்ததாக ஒரு கிராஃப் வச்சு இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப்பை குறிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதை வந்து ஃபிகர் 5ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ஃபிகர் 5. இந்த கிராஃப் வந்து ஃபிகர் 5. இந்த ஃபிகர் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போது எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மத்தியில் வந்து ஒரு கிராஃப் வந்து போட்டுக்கிறாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுனுடைய 2 ஒரே மதிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸில் 2 மதிப்பு கிடைக்குது. அப்போ வந்து இந்த எக்ஸுனுடைய ஒரே மதிப்பு ஒய் ஆக்சிஸில் 2 மதிப்புகளை வந்து கொடுக்குறது. முன்னாடி சொன்ன விதி தான். அப்போது டொமைன் எக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டுக்கு 1க்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸ் வந்து ஒயில் வந்து பொருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. இப்போ இங்கே வந்து டொமைனாக காமிக்கிறோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபை காமிச்சுக்கிறோம். அப்போ எக்ஸுனுடைய ஒரே மதிப்புக்கு ஒய்க்கு எப்படி 2 மதிப்பு கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தா இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் என்பதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்போ வந்து நம்ம நேம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இன்புட் வந்து ஒரு டொமைன் மூலிமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம், அவுட்புட் வந்து ஒரு டொமைன் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து டொமைன் சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். இன்புட்டில் ஒரு செட்டு, இன்புட் வந்து நம்ம டொமைன் வந்து சொல்கிறோம். இப்போ அவுட்புட் வந்து கோடொமைன் வந்து சொல்கிறோம். Output is called codomain.
இப்போ இன்புட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து டொமைன் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். அவுட்புட்டில் இருக்கக்கூடிய அதாவது கோடொமைனில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து ரேஞ்சஸ்னு வந்து சொல்கிறோம். இதெல்லாம் நம்மளாக வச்சுக்கக்கூடிய பேர் தான். அப்போ இந்த 3 வார்த்தையை தெரிஞ்சுக்கிறோம். இன்புட்டு டொமைன் சொல்கிறோம், அவுட்புட்டு கோடொமைன் சொல்கிறோம். இன்புட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து டொமைன் எலிமெண்ட்ஸ் சொல்கிறோம். அவுட்புட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை வந்து எய்தர் கோடொமைன் எலிமெண்ட்ஸ்னு சொல்லலாம் அல்லது வந்து ரேஞ்சஸ்ன்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த டொமைன் எலிமெண்ட்ஸையும் கோடொமைன் எலிமெண்ட்ஸையும் நம்ம எப்படி வந்து குறியீடுகள் மூலிமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது. உதாரணத்துக்கு நம்ம வந்து 5,25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா இந்த 5 வந்து டொமைன் எலிமெண்ட் சொல்லலாம், இந்த 25 வந்து கோடொமைன் எலிமெண்ட் வந்து சொல்லலாம் அல்லது வந்து ரேஞ்சுன்னு வந்து சொல்லலாம். இது வந்து குறியீடு மூலிமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது இதையே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா, அதாவது டொமைன் எலிமெண்ட்டை எப்பயுமே எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம், கோடொமைன் எலிமெண்ட்டை எப்பயுமே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக வந்து இருக்கும். ஸோ அது வந்து இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அப்போ 5,25ங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு குறியீடு மூலிமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்கடுத்தது நம்ம அந்த டொமைன் அண்ட் கோடொமைன் எலிமெண்ட்ஸ் கொடுத்த பின்னர் அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ரெப்ரசன்டேஷனாக இருக்க முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு செட்டில் 3 ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுத்துக்கிறாங்க. 2,4, 3,5, 7,3. இது வந்து ஒரு செட்டு. இந்த செட்டில் 5,25 மாதிரி எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற மாதிரி 3 எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. இப்போ 2 வந்து இஸ் ரிலேட்டட் டு 4, 3 வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு 5, 7 வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு 3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் எலிமெண்ட்ஸாக எதை சொல்லலாம், டொமைன் எலிமெண்ட்ஸாக வந்து 2, 3, 7 வந்து டொமைன் எலிமெண்ட்ஸாக வந்து சொல்லலாம். இப்போ ரேஞ்சஸாக எதை சொல்லலாங்க, 4, 5, 3 வந்து ரேஞ்சஸாக வந்து சொல்லலாம். இப்போது கம்பேர் பண்ணி பாருங்கள். அதாவது முன்னாடி வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பிரகாரம் ஒரு டொமைனில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து ஏதேனும் எலிமெண்ட்ஸுக்கு வந்து கோடொமைனில் ரேஞ்சஸாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும். அப்போது அதே மாதிரி இன்னொரு விதி என்னென்னா, ஒரே எலிமெண்ட் வந்து 2 எலிமெண்ட் வந்து டொமைனில் ஒரே எலிமெண்ட்டுக்கு கோடொமைனில் ரெப்ரசன்ட் ஆகியிருக்கக்கூடாது. இப்போ இதில் பார்க்கும்போது 2 வந்து 4க்கு ரிலேஷன், 3 வந்து 5க்கு ரிலேஷன், 7 வந்து 3க்கு ரிலேஷன். ஸோ இந்த 2 விதிகளையும் இது வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் ஒத்து போவதனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப்பாக வந்து சொல்லலாம். அப்போ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இது வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன். அதுக்கடுத்ததாக இன்னொரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு செட்டுக்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. 2, 4, 2, 5, 7, 3. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதிகள், அதாவது டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கோடொமைனில் ரேஞ்சஸாக ஏதேனும் ஒரு எலிமெண்ட்டுக்கு பொருத்தப்பட்டு இருக்கணும். அதே மாதிரி டொமைனில் இருக்கக்கூடிய ஒரே எலிமெண்ட்டுக்கு கோடொமைனில் 2 மதிப்புகள் வந்து பொருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. அப்படிங்கிற சமயத்தில் இதில் வந்து பாருங்கள் 2, 4 அண்ட் 2, 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 2ங்கிறது 4க்கும் பொருத்தப்பட்டிருக்கு,
5க்கும் பொருத்தப்பட்டிருக்கு. அப்போ ஒரே மதிப்பு டொமைனில் 2க்கு வந்து கோடொமைனில் ரேஞ்சஸாக 2 மதிப்பு 4,5 வந்து வர வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன், இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ ஆக நம்ம வந்து இப்போ டொமைன் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், கோடொமைன் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். டொமைன் எலிமெண்ட்ஸு கோடொமைன் எலிமெண்ட்ஸை ரேஞ்சஸாக சொல்கிறது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு உண்டான விதி வந்து டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கோடொமைனில் ரேஞ்சஸாக ஏதேனும் ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். ரெண்டாவது விதியாக வந்து ஒரே எலிமெண்ட் வந்து டொமைனில் இருந்து கோடொமைனில் ரேஞ்சஸாக 2 எலிமெண்ட்டுக்கு வந்து பொருத்தப்பட்டிருக்கக்கூடாது. அந்த பட்சத்தில் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம பேர் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டுக்கு வந்து டொமைன், அவுட்புட்டுக்கு வந்து கோடொமைன் அல்லது ரேஞ்சுன்னு வந்து சொல்லலாம். இன்புட்டும் அவுட்புட்டும் மெக்கானிசத்தினால ஒரு ஃபங்க்ஷன் மெஷினால் பொருத்தப்பட்டிருக்கும் என்பதை வந்து இந்த ஃபிகர் 5 மூலிமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்தது பீஸ்வைஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஃபிகர் 6 வந்து எடுத்துக்கங்க. திஸ் இஸ் ஃபிகர் 6. இந்த ஃபிகர் 6ல் இப்போ வந்து எக்ஸு ஒய்க்கு மத்தியில் ஒரு கிராஃபை வந்து வரைஞ்சிருக்கிறோம். இந்த கிராஃபை பார்க்கும்போதே இது வந்து எக்ஸ் ஆக்ஸும் ஒய் ஆக்ஸும் சந்திக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு வந்து சொல்கிறோம். இந்த ஃபிகர் 6ல் இந்த எக்ஸும் வந்து less than 0 இருக்கும்போது, when x is less than 0, 0க்கு மதிப்பு அப்போ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் வருதுன்னு அர்த்தம். less than 0 இருக்கும்போது அதுக்கு மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு என்ன வேல்யூவாக இருந்தாலும் y is equal to 5, y is equal to 5 வருது. அதே மாதிரி எக்ஸு 0வாகவோ அல்லது கிரேட்டர் தென் 0வாகவோ உங்களுக்கு இருக்கும் பொழுது y is equal to x squared வந்து கொடுத்துக்கிறாங்க. அப்போது when x is greater than or equal to 0, y is equal to என்ன ஒரு மதிப்பு கொடுத்துக்கிறாங்க, y is equal to x squaredங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் மூலிமா பொருத்தியிருக்கிறாங்க. அப்போ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை மேத்தமேட்டிக்கலாக நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனாக வந்து நம்ம எழுதணும். அப்போது y is equal to function of xங்கிறது நமக்கு தெரியுங்க. y is equal to a function of x. ஸோ இதில் இந்த ஃபங்க்ஷனை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ y is equal to என்ன மதிப்பு வருதுங்க, 5 வருது. அது எப்போது when x is less than 0. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா when x is less than 0 y is equal to 5. அதே மாதிரி y is equal to x squaredனு வந்து கொடுத்துருவாங்க. எப்போ when x is greater than or equal to 0. ஸோ அப்போ வந்து x squared, y is equal to x squared when x is greater than or equal to 0. அப்போது இந்த வீடியோ மூலிமா ஒரு ஃபங்க்ஷனை வந்து மேத்தமேட்டிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன, கோடொமைனுடைய இன்னொரு நேம் வந்து ரேஞ்சு. இப்போ ஏங்கிற டொமைனில் இருக்கக்கூடிய டொமைன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பியில் கோடொமைனில் ரேஞ்சஸாக என்னென்ன வேல்யூஸாக வந்து வரணும், எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ கிராஃபை எப்படி வந்து நம்ம ஃபங்க்ஷனாக இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம். ஆக இந்த வீடியோ மூலிமா ஃபங்க்ஷனை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா ஏற்பட்டிருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி எங்களுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேத்ஸ் 1க்கு வந்து தொடர்ந்து தமிழில் வந்து வீடியோக்களை வந்து நாங்கள் வெளியிடுகிறோம். அப்படி வெளியிடும் பொழுது உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறோம்.